Hi everyone. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கவனிங்க. எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டு 100%. இப்போ எக்ஸ் என்பது அடக்க விலை, ஒய் என்பது விற்பனை விலை. இப்ப அடக்க விலை அப்படிங்கிறப்போ எத்தனை பெட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். அப்படிங்கிறப்போ லாப நட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ லாப சதவீதம் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா லாப சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் ஒயினுடைய மதிப்பு 20 டிவைட் பை ஒயினுடைய மதிப்பு 20 இன்டு 100%. ஸோ அது 20லிருந்து 16 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 டிவைட் பை 20 இன்டு 100% அப்படின்னு வரும். 4 5 20 4 25 100 மைனஸ் 1 இன்ட்டு 20 அப்படிங்கிறப்ப ஆன்சர் மைனஸ் 20%. இப்போ ஆன்சர்ல மைனஸ் வர்றதுனால நம்மளுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டம். இப்போ நட்டம் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%.